ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். ஓர் அண்மை செய்தியாக முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலையில் தொடர்ந்து முன்னேற்றம் என அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கையை வெளியிட்டது அப்பல்லோ நிர்வாகம். முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களுடன் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஆலோசனை. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை மருத்துவர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது எனவும் தகவல். முதலமைச்சருக்கு எய்ம்ஸ் மருத்துவர் குழுவும் மருத்துவ பரிசோதனை செய்துள்ளது என்றும் அப்பல்லோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. நோய் எதிர்ப்பு மருந்துகள் வழங்குவது உள்ளிட்ட சிகிச்சை முதலமைச்சருக்கு தொடர்கிறது எனவும் தகவல். கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா. இங்கிலாந்து மருத்துவர் ரிச்சர்ட் பேலே முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இன்று மருத்துவ பரிசோதனை செய்தார். சிகிச்சைக்காக முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டும் எனவும் தகவல். ஓர் அண்மை செய்தியாக அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அப்பல்லோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது உள்ளீட்டு பிரிவு தலைவர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுப்பையா, தற்போது அப்பல்லோ நிர்வாகம் முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து என்ன தகவல் தெரிவித்துள்ளது, அது பற்றி கூறுங்கள். அதாவது அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் இன்று மாலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்கள் கடந்த மாதம் 22ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அன்று முதல் அவருடைய உடலில் தொடர்ந்து மருத்துவர்கள் கவனம் செலுத்தி வருகிறார்கள். இதற்கிடையே அவ்வப்போது முதலுடைய உடல்நிலை குறித்து அவ்வப்போது வதந்தி பரவுவதால் தினந்தோறும் அப்பல்லோ மருத்துவமனை சார்பில் தொடர்ந்து இதற்கான மருத்துவ குறிப்பு அறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இன்று மாலை அது தொடர்பான அறிக்கை வெளியிடப்பட்டது. இதில் இன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் முதலமைச்சருடைய உடலில் நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளதாகவும் கடந்த வாரங்களை விட கடந்த 2 வாரமாக சிகிச்சை பெற்று வருவதற்கு இன்று தொடர்ந்து அளிக்கப்பட்ட சிகிச்சையின் பலனாக இன்று நல்ல உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும், அது மட்டுமில்லாமல் அவருக்கு தேவையான மருந்து பொருட்கள் அனைத்தும் செலுத்தப்பட்டு வருவதாகவும் தற்போது அவர் கடந்த வாரங்களை விட உடல்நிலை நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர். இன்றைய நிலவரப்படி டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவர்கள் 4 பேர் சென்னை வந்துள்ளனர். ஏற்கனவே கடந்த மாதம் 30ஆம் தேதி லண்டனில் இருந்து அங்குள்ள லண்டன் மருத்துவர் வந்திருந்தார். லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் ஜான் வந்து அவர் சிகிச்சை மேற்கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து அவர் மீண்டும் 2வது முறையாக இன்றும் அவர் சென்னை வந்துள்ளார். அவருடன் எய்ம்ஸ் மருத்துவர்கள் 4 அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த அந்த மருத்துவர் 4 பேரும் அவர்களும் இந்த சிகிச்சை வழங்குகிறார்கள். லண்டன் மருத்துவரும் அதே போன்று டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்களும் இணைந்து இந்த சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் பலனாக நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மருத்துவ குழுவானது நாளை மாலை வரை சென்னையில் தங்கியிருந்து தொடர்ந்து அந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு வேண்டிய சிகிச்சையை தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்வார் என்று அந்த மருத்துவமனை குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லலிதா. சுப்பையா, நீங்கள் கூறியதை போன்று இங்கிலாந்து மருத்துவர் ரிச்சர்ட் பேலுடன் எய்ம்ஸ் மருத்துவ குழுவும் தற்போது சிகிச்சை அளித்து வருகிறது. முதலமைச்சருக்கு எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, அது குறித்த தகவல்கள் ஏதேனும் இருக்கிறதா? முதலமைச்சர் சிகிச்சை என்று குறிப்பிடும் பொழுது ஏற்கனவே முதலமைச்சர் அவருக்கு அன்று அனுமதிக்கப்பட்ட பொழுது காய்ச்சலின் காரணமாக அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது. தொடர்ந்து அவருக்கு அவர் உடல்நிலையை பொறுத்து எந்த மாதிரியான மருத்துவ உதவிகள் தேவையோ அந்த மருத்துவ உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அவருக்கு உள்ள உடல்நிலையில் ஏற்பட்டுள்ள அந்த பாதிப்புகள் குறித்து கண்டறிந்து தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதற்காக அதற்கான ஒரு மூச்சுத்திணறல் ஏற்பட்டது. அந்த மூச்சுத்திணறல் ஏற்படுவதற்கு அவர் அந்த சளியின் காரணமாக நுரையீரல் மற்றும் இதயத்தின் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் காரணமாக அவருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து அவருக்கு பல்வேறு சிகிச்சை வழங்கி வந்த நிலையில் இருந்தனர். இதற்கிடையே இங்குள்ள மருத்துவர்கள் உதவியை விட வெளிநாட்டிலிருந்து வரவழைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டதை அடுத்துதான் கடந்த மாதம் 30ஆம் தேதி லண்டனிலிருந்து ரிச்சர்ட் மருத்துவர் அழைக்கப்பட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்களும் நம்ம இந்தியாவுடைய தலை சிறந்த மருத்துவர்களாக இருக்கக்கூடிய ஒரு 4 மருத்துவர்களை எய்ம்ஸ் மருத்துவமனை உதவி நாடி அங்கிருந்து வரவழைத்தார்கள்.
அவர்கள் இணைந்து கூட்டாக இந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொண்டதன் பலனாக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு உடலில் நல்ல முன்னேற்றம் கொண்டுள்ளது. தொடர்ந்து அவருக்கு தேவையான மருத்துவ மற்றும் மருத்துவ உபகரணங்களும் அவருக்கு பொருத்தப்பட்டு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விரைவில் அவர் குணமடைந்து அவர் வீட்டுக்கு செல்வார் என்று மருத்துவமனை சார்பில் தெரிவித்துள்ளனர். எனவே இன்னும் ஒரு வார காலம் அவர் அங்கு மருத்துவமனையில் தங்கியிருந்து ஓய்வெடுப்பதற்கான சூழலும் காணப்படுகிறது. ஆனால் கடந்த நாட்களை விட இன்று நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக, அதாவது லண்டன் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கூறியதன்படி நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக மருத்துவமனை சார்பில் அவருடைய அங்குள்ள தொடர்பாளர் சுபையா வசநாதன் இந்த அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் ஏற்கனவே நிலை வந்த வதந்திகளுக்கு அனைத்து முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு முதலமைச்சர் நல்ல உடலில் நல்ல முன்னேற்றம் இருப்பது தெரிய வருகிறது. லலிதா, சுபையா, இங்கிலாந்து மருத்துவர் மீண்டும் வந்திருப்பது குறித்து சொல்லுங்க. மருத்துவரை பொறுத்தவரை ஏற்கனவே கடந்த வாரம் பாதி வந்திருந்தார். அவர் வந்திருந்து ஒரு நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை அளித்து விட்டு சென்றிருந்தார். இந்த நிலையில் தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவர்களும் வரவழைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காகவும் ஏற்கனவே கடந்த வாரத்தை விட தற்போது முதலமைச்சர் உடலில் எவ்வாறு முன்னேற்றம் உள்ளது, கடந்த 30ஆம் தேதி வந்திருந்தவர் ஒரு வாரத்துக்கு பிறகு மீண்டும் வந்துள்ளார். முதலமைச்சருடைய எப்படி முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை அவருக்கு கண்டறிந்து அதற்கான எந்த விதமான சிகிச்சைகள் அளிக்க வேண்டும் என்பதையும் அவர் அந்த தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த எக்ஸ்பர்ட் டீமிடம் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தொடர்ந்து இணைந்து அதாவது லண்டன் மருத்துவரும் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை இணைந்து இதற்கான சிகிச்சை அளித்து வருகிறார்கள். எனவே அவருடைய உதவி தேவைப்பட்டதன் காரணமாக தான் அவர் மீண்டும் வரவழைக்கப்பட்டு அவர் இன்று வந்து தற்போது சிகிச்சை அளித்து வருகிறார். இதன் பின்னர் நாளை மாலை வரை இருப்பார்கள். மீண்டும் லண்டனுக்கு சென்ற அவர் மீண்டும் கூட வரவழைக்கப்படுவார். ஏனால் இந்த தொடர்ந்து சிகிச்சை முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய சிகிச்சையை தொடர்ந்து கண்காணித்து வருவதால் அவரை அவ்வப்போது வரவழைத்து அந்த கண்காணிப்பின் பேரில் இந்த சிகிச்சை நடைபெறும். லலிதா, சுபையா, தற்போது மருத்துவமனையில் முதலமைச்சரை காண அதிமுக முக்கிய பிரமுகர்கள் யாரேனும் வந்திருக்கின்றனரா? லலிதா, இதை பொறுத்தவரை அதிமுக பிரமுகர்கள் பொழுது தினந்தோறும் அமைச்சர்கள் பல்வேறு துறை சார்ந்த அமைச்சர்கள் தினமும் காலை நேரம் வருகிறார்கள், சிலர் மாலை நேரம் வருகிறார்கள், அரசு அதிகாரிகள் வருகிறார்கள். ஏனென்றால் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருந்தவாறே சில அரசு நடவடிக்கை மேற்கொண்டதாக கடந்த வாரம் தகவல் வெளியானது. அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களை பொறுத்தவரை அதிமுக முன்னணி அமைச்சர்களும் தினந்தோறும் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். மகளில் கூட பல்வேறு அதிமுக முக்கிய பிரமுகர்களும் அமைச்சர்களும் வந்து சென்றனர். இது ஒரு வழக்கமான ஒன்றுதான். கடந்த 10-15 நாட்களாக அமைச்சர்களும் அதிமுக முன்னணி நிர்வாகிகளும் தொடர்ந்து வந்தவனும் உள்ளனர். அவர்கள் அதே நேரத்தில் அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவரிடம் கேட்ட பிறகு வெளியே திறந்து ஒவ்வொரு நாளும் ஒருவர் சந்தித்ததாக சி.ஆர். சரஸ்வதி, பொன்னையன் மற்றும் பா. வளர்மதி உள்ளிட்ட ஒவ்வொரு கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளும் திறந்தோறும் முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து அவ்வப்போது தகவலை தெரிவித்து வருகிறார்கள். இன்றும் அதே போலதான் அமைச்சர்களும் அதிமுக முக்கிய நிர்வாகிகளும் வந்து சென்றுள்ளனர். லலிதா, முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு இங்கிலாந்து மருத்துவருடன் இணைந்து எய்ம்ஸ் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளிப்பதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கையை அப்பல்லோ நிர்வாகம் தற்போது வெளியிட்டுள்ளது. அதில் முதலமைச்சருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களுடன் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையை மருத்துவர் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் வழங்குவது உள்ளிட்ட சிகிச்சை முதலமைச்சருக்கு தொடர்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கிலாந்து மருத்துவர் ரிச்சர்ட் பேல் ஜெயலலிதாவிற்கு இன்று மருத்துவ பரிசோதனை செய்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக முதலமைச்சர் தொடர்ந்து தங்கியிருக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜெயலலிதாவிற்கு 15வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் உடல்நிலை குறித்த வதந்திகள் வேதனை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன் தெரிவித்துள்ளார். அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்றபோது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எவர் சொன்னாலும் நம்ப மாட்டோம். ஏதாவது எங்காவது கிளப்பி வருகிற செய்திகளைத்தான் மேலும் மேலும் பரபரப்புக்காக நாங்கள் பரப்பிக்கொண்டே இருப்போம் என்றால் அவர்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நீங்கள் பரப்புகிற செய்தி அவர் உண்மையில் நலம் பெற வேண்டும், குணநலத்தோடு உடல்நலத்தோடு அவர் திரும்பி வர வேண்டும் என்ற உண்மையான ஆர்வம் இருக்குமானால் அவருடைய உடல் நலத்தோடு வருவதற்கு நாம் தொல்லை கொடுக்கக்கூடாது, இத்தகைய செய்திகளை பரப்பக்கூடாது என்ற குறைந்தபட்ச பண்பாடாவது காப்பாற்றப்பட வேண்டாமா? முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது காணலாம். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. தொடர்ச்சியாக அவங்களுக்கு சிகிச்சை அளித்து கொண்டு வருவதில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. விரைவில் குணமடைவார்கள்னு
எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்கும்போது மிகுந்த நம்பிக்கை வந்தது. அது விரைவில் முதல்வர் குணம் பெற்று நலமுடன் வர நாம் வாழ்த்துறோம். முதலமைச்சரின் உடல்நிலையை அரசியலாக்க விரும்பவில்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சருக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வரும் பட்சத்தில் சிகிச்சை தொடர்பான தகவல்களை வெளியிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். எய்ம்ஸிலிருந்து டெல்லியிலிருந்து மருத்துவர்கள் வந்திருந்தால் அது மத்திய அரசு நிறுவனம். அவர் வந்திருந்தால் அவர்கள் முதலமைச்சரை பார்த்த பிறகு அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, எந்த வகையான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன என்பதை மத்திய அரசினுடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய எய்ம்ஸின் சார்பிலே வந்திருக்கக்கூடிய டாக்டர்கள், மருத்துவர்கள் மருத்துவ அறிக்கையினை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நோய் தொற்று ஏற்படக்கூடாது என்பதாலேயே முதல்வரை பார்க்க யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் தெரிவித்துள்ளார். தங்களை போன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக முதல்வர் நிச்சயம் தேவை எனவும் அவர் விரைவில் குணமடைவார் எனவும் அற்புதம்மாள் தெரிவித்தார். தொற்று ஏற்பட்டுடும் அப்படின்ற பயத்தில் தான் மருத்துவர்கள் தடுத்து வச்சுருக்காங்க. யாருனாலையும் உள்ளே போகக்கூடாது அப்படின்றத அவங்க தடுத்து வச்சுருக்காங்க. அவங்க நிச்சயமாக நல்லான உடனே எல்லாரையும் பார்க்குறதுக்கு அவங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. முக்கியமானவங்களும் தவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுதான் இப்போ நிலைமை. ஆனால் அம்மா நல்லாகிட்டு வர்றதா மருத்துவர்கள் சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல தலை சிறந்த மருத்துவர்கள்லாம் இப்போ அவங்கள பார்க்குறாங்க. அதனால் கூடிய விரைவில் நல்லாகி வருவாங்க. முக்கியமாக என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க அவசியம் தேவை. முதலமைச்சரின் உடல்நிலை குறித்த உண்மை தன்மையை வெளியிட கோரும் டிராபிக் ராமசாமியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளிக்க கோரி டிராபிக் ராமசாமி வழக்கு தொடர்ந்திருந்தார். மேலும் முதல்வரின் உடல்நிலை சரியாகும் வரை தற்காலிக முதல்வரை தமிழக ஆளுநர் நியமிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த மனுவை ஏற்கனவே விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு இன்று அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தலைமை நீதிபதி கவுல் தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது முதலமைச்சர் உடல்நிலை குறித்து அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தொடர்ந்து விளக்கம் அளித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது. டிராபிக் ராமசாமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கணேசன், முதல்வர் உடல்நிலை தொடர்பாக வதந்தி பரவி வருவதால் சிகிச்சை பெறும் புகைப்படத்தை வெளியிட வேண்டும் என கோரினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, உடல்நலம் குன்றிய ஒருவரின் புகைப்படத்தை வெளியிட கோருவதை ஏற்க முடியாது என்று, அந்த புகைப்படத்தை வைத்து அரசியல் செய்வதற்காகவே இந்த வழக்கு தொடரப்பட்டது போல் தெரிவதாகவும் குறிப்பிட்டார். எனவே இதனை பொதுநல வழக்காக கருத முடியாது என்று குறிப்பிட்ட தலைமை நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார். காவிரி படுகைகளில் உள்ள அணைகளை ஆய்வு செய்ய உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவை மத்திய அரசு அமைத்திருப்பது குறித்து நியூஸ்7 தமிழ் இணையதளத்தில் நேயர்களிடம் கருத்து கேட்டிருந்தோம். அதற்கு மக்களை திசை திருப்பும் முயற்சி என 64.71% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். எந்த பலனும் இருக்காது என 25.49% பேரும், தமிழகத்திற்கு பயன் உள்ளது என 9.8% பேரும் கருத்து கூறியுள்ளனர். இதே கேள்வியை ட்விட்டர் சமூக வலைதளத்தில் கேட்டிருந்தோம். அதற்கு மக்களை திசை திருப்ப முயற்சி என 56% பேர் கருத்து தெரிவித்துள்ளனர். எந்த பலனும் இருக்காது என 26% பேரும், தமிழகத்திற்கு பயன் உள்ளது என 18% பேரும் கருத்து கூறியுள்ளனர். கர்நாடகாவில் ஆட்சியை பிடிப்பதற்காகவே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் தமிழகத்திற்கு பாஜக துரோகம் இழைப்பதாக திமுக பொருளாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் காலூன்ற முடியாத பாஜக தொடர்ந்து தமிழகத்திற்கு துரோகம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கர்நாடகத்தில் தேர்தல் வரப்போகுது. இங்கே காலம் ஊன முடியாது பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டில். அதனால் அங்கே இதை அரசியலாக்குவதற்காக இது அதுக்காக தமிழகத்தை பழிவாங்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெரிய மாபெரும் துரோகத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிறது. அதை கண்டித்து தான் நாளைய தினம் தஞ்சை நகரத்தில் நடைபெற இருக்கக்கூடிய உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம். காவிரி விவகாரத்தில் மத்தியில் ஆளும் பாஜக அரசு கர்நாடகாவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில்
இன்னும் 30 ஆண்டுகளுக்கு தலைகீழாக நின்றால் கூட தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க ஒன்று. அடுத்த ஆண்டு வரப்போகிற அந்த கர்நாடக தேர்தலிலே எப்படியாவது மீண்டும் பழைய மாதிரி பாஜக ஆட்சியை பிடிப்பதற்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றுதான் அத்தனை பாஜக தலைவர் பிரதமரிலிருந்து எல்லோரும் அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்கிறார்கள். இத்துடன் 8 மணி செய்திகளின் இந்த அரை மணி நேர பகுதி நிறைவு பெறுகிறது. அடுத்த அரை மணி நேர பகுதியை மோகன்ராஜ் வழங்குவார். நன்றி லலிதா. மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு. தமிழக உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தமிழக தேர்தல் ஆணையத்தால் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணை வெளியிடப்பட்டு வேட்புமனு தாக்கல் துவங்கியது. திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான அனைத்து அறிவிப்புகளையும் ரத்து செய்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பு உத்தரவு பிறப்பித்தார். இதை எதிர்த்து தமிழக தேர்தல் ஆணையம் சார்பில் நேற்று மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு அவசர வழக்காக இன்று விசாரிக்கப்பட்டது. அப்போது ஆஜரான தேர்தல் ஆணைய தரப்பு வழக்கறிஞர் ஸ்ரீகுமார் வேட்புமனுக்கள் பெறப்பட்டு பரிசீலனையில் உள்ளதாகவும் எனவே தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என கூறினர். மேலும் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் 18ஆம் தேதி நடைபெறும் என்றும் அன்றைய தினம் தேர்தல் ஆணையத்தின் மேல்முறையீட்டு மனு தொடர்பாக திமுக பதிலளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். தனி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்ட சுட்டிக்காட்டிய குறைபாடுகள் அத்தனையும் சரி செய்து நிவர்த்தி செய்த பின்புதான் தேர்தல் நடத்த வேண்டும் என்று வாதம் வைத்தோம். எங்களுடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் தடை ஏதும் விதிக்க மறுத்துவிட்டார். இந்த வழக்கை வருகிற 18ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததையொட்டி தமிழகத்தில் அமலில் இருந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தல் வரும் 17 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருந்தது. திமுக தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மாநில தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. இந்த நிலையில் மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன், மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் ராஜசேகர் உள்ளிட்டோர் மாநில தலைமை தேர்தல் ஆணையத்தில் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்படுவதாக அறிவித்தார். தேர்தல் பணிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைங்க, கெப்ட் இன் அபயன்ஸ் டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ், அந்த உத்தரவு கொடுத்துருக்கோம். அது 4ஆம் தேதியே கொடுத்துட்டோம் ஈவினிங். அடுத்ததாக இப்போ இந்த அப்பீலெலாம் பார்த்துட்டு நன்னடத்தை விதிகள் அதை நிறுத்தி வச்சுருந்ததை விலக்கிட்டு இருக்கோம். 74 கோடி ரூபாய் பண மோசடி வழக்கில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த SRM பச்சமுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னிலையில் இன்று 27வது நாளாக ஆஜராகி கையெழுத்திட்டார். SRM பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்புக்கு வேந்தர் மூவிஸ் மதன் மூலம் 74 கோடி ரூபாய் மோசடி செய்தது தொடர்பான வழக்கில் SRM பச்சமுத்து கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். 14 நாட்கள் சிறை காவலுக்கு பின்பு கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி நிபந்தனை ஜாமீனில் சிறையில் இருந்து வெளிவந்தார். மறு உத்தரவு வரும் வரை போலீசார் முன்னிலையில் தினமும் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி சென்னை எழும்பூர் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் முன்னிலையில் இன்று 27வது நாளாக ஆஜராகி கையெழுத்திட்டார். வேந்தர் மூவிஸ் மதன் காணாமல் போன விவகாரம் தொடர்பாக வரும் 24ஆம் தேதிக்குள் பதில் அளிக்குமாறு SRM குழும தலைவர் பச்சமுத்து மற்றும் அவரது மகன் ரவி பச்சமுத்து ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மாயமான வேந்தர் மூவிஸ் மதன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த கோரி அவரது தாயார் தங்கம் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவும் மருத்துவ இடம் வழங்கி தருவதாக கூறி 74 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கை CBIக்கு மாற்ற கோரியும் தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மதனின் தாயார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இன்ஃபான்ட் தினேஷ்
மதன் காணாமல் போனது தொடர்பாக இணைப்பு மனு ஒன்றையும் தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த விவகாரத்தில் உண்மை வெளிவராமல் இருக்க SRM பச்சமுத்துவும் அவரது மகன் ரவி பச்சமுத்துவும் வேந்தர் மூவிஸ் மதனை கடத்தி தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் என குற்றம் சாட்டினார். எனவே இது தொடர்பாக பச்சமுத்து மற்றும் ரவி பச்சமுத்துவிடம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இதனை கேட்ட நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், பாஸ்கரன் ஆகியோர் இது தொடர்பாக 24ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க பச்சமுத்து மற்றும் ரவி பச்சமுத்து ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். பெட்டிஷனை வந்துட்டு இன்றைக்கி ஜட்ஜஸ் வந்துட்டு இன்றைக்கி புது பெஞ்சில் வந்திருந்ததுனால ஸோ அந்த பெட்டிஷனுக்கு வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. திரு பச்சமுத்து அவர்களுக்கும் ரவி பச்சமுத்து அவர்களுக்கும் நோட்டீஸ் சர்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. நோட்டீஸின் பேரில் அடுத்து வரும் 26ஆம் தேதி வந்துட்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆஃப்டர் ஆர்குமெண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. பின்னர் ஆஜரான பெற்றோர் தரப்பு வழக்கறிஞர் பால் கனகராஜ் மருத்துவ இடம் வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கில் விசாரணை இழுத்தடிக்கப்பட்டு வருவதால் சிபிஐக்கு மாற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்தார். இதை கேட்ட நீதிபதிகள் வழக்கை சிபிஐக்கு மாற்றினால் ஏற்கனவே நடந்து வரும் விசாரணைக்கு பாதிப்பு ஏற்படும் என கூறினர். மேலும் ஆஜரான அரசு வழக்கறிஞர் மதனின் முக்கிய கூட்டாளியான சபீர் சையது கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருவதாகவும் இதில் முன்னேற்றம் ஏற்பட்டு சரியான பாதையில் விசாரணை நடந்து வருவதாகவும் கூறினார். மதன் காணாமல் போன வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட ஹேபியஸ் கார்பஸ் மனுவிலே மதனுடைய தாயார் கடந்த முறை நீதிபதியிடம் முறையிட்ட போது SRM மேனேஜ்மெண்ட் என்று பொதுவாக சொல்லாமல் யாருடைய சட்டத்திற்கு புறமான காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்ற விவரத்தை குறிப்பிட்டு நீங்கள் மனு தாக்கல் செய்யுங்கள் சொன்னது பேரில் SRM பச்சமுத்து அவர்களும் அவரது மகன் ரவி பச்சமுத்து அவர்களும் மதன் என்பவரை சட்டத்திற்கு விரோதமாக அடைத்து வைத்திருக்கிறார்கள் அல்லது வைத்திருக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதை குறித்து விசாரணை செய்ய வேண்டும். அதற்காக அவர்களையும் இந்த வழக்கில் ஒரு தரப்பினராக சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்ற மனுவை தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவின் மீது இப்பொழுது மாண்புமிகு நீதியரசர்கள் நோட்டீஸ் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் தரப்பிலே வந்து ஆஜராவார்கள். சென்னை திருவேற்காடு அருகே 1,18 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்டு வந்த கார் ஓட்டுநர் இசக்கி பாண்டியன் ஸ்ரீவைகுண்டம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சென்னையில் கடந்த 3ஆம் தேதி தனியார் வங்கிக்கு சொந்தமான ATMல் பணம் வைப்பதற்கு 1,18 லட்சம் ரூபாய் பணம் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்டது. இந்த பணத்தை ஓட்டுநர் இசக்கி பாண்டி கொள்ளையடித்து சென்றார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து இசக்கி பாண்டியனை தேடி வந்தனர். இந்த நிலையில் இசக்கி பாண்டியின் மனைவி பேச்சு தாயை போலீசார் தங்கள் வளையத்திற்குள் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். இந்த நிலையில் வேன் டிரைவர் இசக்கி பாண்டி ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் இன்று சரணடைந்தார். அவரை வரும் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கவும் 14ஆம் தேதி பூந்தமல்லியில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் நீதிபதி முருகன் உத்தரவிட்டார். ATM கொள்ளை வழக்கில் தேடப்பட்டதாக சம்பந்தப்பட்டதாக கூறப்படுகின்ற எதிரி இசக்கி பாண்டி இன்று ஸ்ரீவைகுண்டம் நீதித்துறை நடுவர் அவர்கள் முன்பாக சரணடைந்துள்ளார். அவர் சரணடையும் பொழுது தனக்கு இந்த வழக்கிற்கும் சம்பந்தமில்லை என்றும் பத்திரிகைகளை பார்த்தான் தான் எதிரியாக சேர்க்கப்பட்டுள்ள விவரத்தை தெரிந்து கொண்டதாகவும் கூறி சரணடைந்துள்ளார். அவருடைய சரணடைதலை நீதித்துறை நடுவர்கள் ஏற்றுக்கொண்டு வருகிற 14/10/2016 அன்று சம்பந்தப்பட்ட நீதிமன்றமான பூந்தமல்லி நீதித்துறை நடுவர் எண் 2இல் ஆஜர்படுத்துவதற்காக உத்தரவிட்டுள்ளார்கள். ISIS தீவிரவாத இயக்கத்தோடு தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்று சாதிக் பாஷா துராஹ்பி கூறியுள்ளார். சென்னையில் தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி நடத்தி வரும் சாதிக் பாஷா இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து தீவிரவாத இயக்கத்தில் அவர்களை சேர்த்து விடுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டார். கடந்த 4 மாதங்களாக புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்ட அவர் தற்பொழுது பிணையில் வெளிவந்துள்ளார். இந்த நிலையில் சாதிக் பாஷாவிடம் தற்காப்பு கலை பயின்ற மாணவர்களான அபு தாகிர், சாகுல் ஆகியோர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். இதுகுறித்து நியூஸ் 7 தமிழுக்கு பிரத்யேக பேட்டியளித்த சாதிக் பாஷா மத்திய அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். நான் ஐஎஸ்ல இருந்தாக்கா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐஎஸ்ல இருந்திருந்தாக்கா அங்கே போய் சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லைனாக்கா இங்கே ஆயுத போராட்டத்தை நான் லான்ச் பண்ணியிருக்கணும். அப்படி நான் பண்ணியிருந்தாக்கா நீ என்ன ISIS தீவிரவாதி நீ சொல்லலாம், நான் அல்கொய்தாவில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ அதை விட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு இதேமாதிரி மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் சமூகத்தை இதேமாரி அப்பாவி இளைஞர்களை கைது செஞ்சு இங்கே அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதை நம்ம முறியடிப்போங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும். இஸ்லாம் டஸ் நாட் டீச் டெரரிசம். இந்நிலையில் டெல்லியிலிருந்து சென்னை வந்துள்ள தேசிய புலனாய்வு முகமை துணை கண்காணிப்பாளர் சுபாஷ் சந்த் ISIS அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் சென்னையைச் சேர்ந்த ஒரு சிலரிடம் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்த உள்ளதாகவும் கூறப்படுகிறது.
ISIS தீவிரவாத அமைப்பில் இணைந்து செயல்பட்ட சுபாஹனி ஹாஜா மொய்தீன் என்பவரை NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக NIA எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூரில் கைது செய்யப்பட்ட சுபஹானி ஹாஜா மொய்தீனின் சொந்த ஊர் கேரள மாநிலத்தில் இடுக்கி அருகே உள்ள தொடுபுழா. கடந்த 3ஆம் தேதி கடையநல்லூரில் சுபஹானி வசித்து வந்த வீட்டில் நடத்தப்பட்ட சோதனை மற்றும் அவரிடம் நடத்திய விசாரணை அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார். NIA அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் ISIS தீவிரவாத அமைப்பில் சேருவதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் 8ஆம் தேதி சுபஹானி ஈராக் சென்றுள்ளார். சென்னையிலிருந்து சுற்றுலா விசாவில் துருக்கி சென்றுள்ளார் சுபஹானி. அங்குள்ள இஸ்தான்புல் நகரில் அவரை போல பலர் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் இருந்து வந்துள்ளனர். இஸ்தான்புல்லில் இருந்து ஈராக்கில் தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள மொசூல் நகருக்கு ISIS அமைப்பினர் அவரை அழைத்து சென்றுள்ளனர். தானியங்கி ஆயுதங்களை கையாள்வது உள்ளிட்ட தீவிரவாத தாக்குதல் பயிற்சி பெற்ற சுபஹானி மொசூல் நகரில் 2 வார காலம் போர் நடைபெறும் பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார். மொசூல் நகரில் கண்ணெதிரே தனது 2 நண்பர்கள் குண்டுவீச்சில் பலியானதை கண்ட சுபஹானி ISIS இயக்கத்தில் இருந்து வெளியேற முடிவு செய்துள்ளார். இதனையடுத்து அவரை சிறையில் அடைத்த ISIS அமைப்பினர் பின்னர் அவர் உட்பட 5 வெளிநாட்டினரை இயக்கத்தில் இருந்து விடுவிக்க அனுமதித்துள்ளனர். பின்னர் துருக்கி வந்தடைந்த சுபஹானி அங்கு சட்டவிரோதமாக 2 வார காலம் தங்கியுள்ளார். தனது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விமான டிக்கெட்டிற்கு அவர்கள் பணம் அனுப்பியுள்ளனர். இதையடுத்து துருக்கியில் உள்ள இந்திய தூதரகத்தை நாடிய சுபஹானி நாடு திரும்ப அனுமதி சான்று பெற்று கடந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி நாடு திரும்பியுள்ளார். பின்னர் கடையநல்லூரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் வேலையில் சேர்ந்த சுபஹானி தனது மனைவியுடன் அங்கு வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென மீண்டும் ISIS தீவிரவாதிகளை இணையதளம் மூலம் தொடர்பு கொண்ட சுபஹானி வெடிபொருட்கள் மற்றும் வெடிமருந்தாக பயன்படுத்தப்படும் ரசாயனம் ஆகியவற்றை சிவகாசியில் இருந்து பெற முயன்றுள்ளார். சதித்திட்டம், பணம் சேகரித்தல், வெடிபொருட்கள் வாங்குதல் ஆகியவற்றுக்காக சென்னை, கோவை மற்றும் இதர நகரங்களுக்கு சுபஹானி அடிக்கடி பயணம் செய்துள்ளார். இந்த தகவல்களின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சுபஹானி எர்ணாகுளம் சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். விவசாயிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட டிராக்டர்களை உடனடியாக ஒப்படைக்க வலியுறுத்தி காட்டுமன்னார் கோவிலில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பலர் பாரத ஸ்டேட் வங்கியில் கடன் பெற்று டிராக்டர்கள் வாங்கியுள்ளனர். அவர்களில் அகரப்புத்தூரைச் சேர்ந்த விவசாயி கோவிந்தசுவாமி மற்றும் அறந்தாங்கியைச் சேர்ந்த விவசாயி முத்துராமலிங்கம் ஆகியோர் விவசாயத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தால் வங்கிக் கடனை கட்ட முடியாமல் தவித்து வந்தனர். இதேபோல் கோவிந்தராஜன் பேட்டையைச் சேர்ந்த மகராஜன் என்ற விவசாயி ஓராண்டிற்கு முன்பு இறந்து விட்டார். இந்த விவசாயிகளின் டிராக்டர்களை ஸ்டேட் வங்கி நிர்வாகம் பறிமுதல் செய்தது. இதனால் மனமுடைந்த விவசாயி முத்துராமலிங்கம் தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வங்கி நிர்வாகத்தின் இந்த கெடுபிடியை கண்டித்து முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தலைமையில் அனைத்து கட்சியினர் மற்றும் விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் காட்டுமன்னார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வங்கி நிர்வாகம் கைப்பற்றிய டிராக்டர்களை விவசாயிகளிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினார்கள். கொள்கை வேறுபாடு இருந்தாலும் அனைத்து கட்சி ஒருங்கிணைந்து போராடுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த வங்கி நிர்வாகம். இந்த அலட்சியப்படுத்தாமல் இந்த டிராக்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள டிராக்டரை கொடுக்க வேண்டும். கடந்த முறை அரியலூர் மாவட்டத்தில் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டு அந்த விவசாயிகளுக்கு டிராக்டர் கொடுத்திருக்கின்றார்கள். அது போன்ற செயலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரின் இறுதி வாதம் CBI சிறப்பு நீதிமன்றத்தில் இன்றுடன் நிறைவடைந்தது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு டெல்லி CBI சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி OP ஷைனி முன்னிலையில் இன்று நடைபெற்று வருகிறது. குற்றம் சாட்டப்பட்ட 17 பேரில் இறுதியாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியின் இறுதி வாதம் இன்று நிறைவடைந்தது. முறைகேடு நடந்ததாக கூறப்படும் காலத்தில் கலைஞர் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநராக தாம் இல்லை என்றும் பங்குதாரராக மட்டுமே இருந்ததாகவும் கனிமொழி தரப்பு வாதத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதையடுத்து நவம்பர் 2ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை CBI எதிர்வாதம் செய்ய உள்ளது.